வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய சிறுதானிய அடை மிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு அடை போட போகிறேன். சிறுதானிய அடை மிக்ஸில் இருந்து நான் ஒரு 3 டம்ளர் அடை மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். 3 சின்ன டம்ளர், அதாவது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு 250 கிராம் அடை மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எனக்கு 9லேருந்து 10 பெரிய அடையாக கிடச்சிச்சு. 10 கிட்டத்தட்ட 10 அடைகள் வந்து நல்ல பெரிய அடைகள் கிடச்சிச்சு. 1/4 கிலோ மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 1/4 கிலோ மாவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதே அளவு தண்ணி ஒரு 250 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா 250 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரம், அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடை நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் கலந்துக்கங்க. வேறு எதுவுமே நீங்கள் கலக்க வேண்டாம். எல்லாமே நாங்கள் எல்லா சிறுதானியங்கள் வரகு, சாமை, குதிரைவாலி, மாப்பிள சம்பா, மட்டரிசி, இந்த மாதிரி எல்லா சிறுதானியங்களையும் நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா வெயிலில் 2 நாள் காய போட்டுட்டு அதை எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி நாங்கள் அடை மிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் பருப்பு வகைகள் எல்லாம், மிளகு, சீரகம் எல்லாம் கலந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த அடை மிக்ஸை மட்டும் உப்பு போட்டு கலந்துட்டு எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அடை தோசை சூப்பராக வரும். இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதோட கேரட் துருவல், வெங்காயம் நறுக்கி போட்ட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மல்லித்தழை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேங்காய், பொடியாக நறுக்கின தேங்காய், இந்த மாதிரிதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடை மாவு நல்லா திக்காயிரும். நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இல்லை இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா அப்படியே ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி தேங்காய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கேரட் இது மட்டும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. இல்லை மற்ற வேறு ஏதாவது காய்கறிகள் இருந்தால் காய்கறிகள் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸு இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தால் காய்கறிகள் போட்டுக்கோங்க. இதோட கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து போடுறதாலும் போட்டுக்கலாம். இல்லை இப்படியே ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக ஆப்ஷனல் தான். நம்ம இப்போ ஸ்டவ்வில் அடுப்பை நல்லா காய வச்சுட்டு அதில் இந்த அடை மிக்ஸ்லேருந்து 1 கரண்டி அல்லது 1 1/2 கரண்டி உங்களோட கரண்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சுற்றி எண்ணெய் அல்லது நெய் போட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வந்தோடனே ஒரு 3 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். சூப்பரான தோசைக்கல்லேருந்து நல்லா ஒட்டாமல் தெளிவாக க்ளீனாக வரும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக, அதே நேரத்தில் செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுதானிய அடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு இந்த வெங்காயம், தக்காளி அந்த காய வைக்கிற நேரம் ஊற வைக்கிற இடத்துலேயே வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிடலாம். நறுக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடை தோசை ரெடி. ஸோ குறைஞ்சது ஒரு 1/2 ஹவரில் நம்ம பருப்பு ஊற வைக்கிறது, ஆற வைக்கிறது, அரைக்கிறது இந்த எந்த வேலையும் இல்லாமல் நம்மளுக்கு அடை ரெடி. இதில் பருப்பு அடை, வெறும் அரிசி பருப்பு அடையும் நம்மள்ட்ட ரெடி மிக்ஸ் இருக்குது. இது வந்து சிறுதானிய அடை மிக்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த அடை மிக்ஸை வாங்கி அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடை மிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சிறுதானிய அடை மிக்ஸ். நான் இன்றைக்கி வெல்லத்தோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இதில் நார்மல் அடை மிக்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கிது.